ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன். வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு விளாக் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை மதியானம் துணி நிறைய இருந்துச்சு, சரின்ட்டு அதை துவைச்சி போட்டுட்டேன். காக்கட்டான் பூச்செடி வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் பூ அதிகமாக வைக்காது. சரி இப்போ கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா துளுத்து வரும்னு சொல்லிட்டு அத்தை அதை கட் பண்ணி விட்டுட்டாங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், வாழை மரத்தில் வந்து நம்ம எந்த அளவுக்கு தாங்கல் கொடுத்தாலுமே காற்றுக்கு தாங்க மாட்டேங்குது, அது உடஞ்சிருச்சின்னு சொல்லி. அதே மாதிரி தான் இப்போ வந்து தாங்கல் கொடுத்துமே அது தாங்காமல் அந்த வாழை மரம் வந்து உடஞ்சி சாஞ்சிருச்சு. அதை வந்து வெட்டிட்டு வாழைத்தார் வந்து கட் பண்ணி அத்தை எனக்கு 2 சீப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு அத்தை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வந்து களி கிண்டி ரெசிபி போடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி வந்து அத்தை களி கிண்டும் போது சரி வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ ராகி மாவுக்கு பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறாங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1 லிட்டர் தண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சளிச்சு வச்ச ராகி மாவு வந்து அந்த தண்ணியில் சேர்த்துக்கிறாங்க. தண்ணி எடுத்து வைக்காமல் அப்படியே மாவு கொட்டிடக்கூடாது. மாவு வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் அதிகமாகிடுச்சு கம்மியாகிடுச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அளவு முன்னப்பின மாறி வந்தாலும் அந்த தண்ணி ஊற்றி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் தண்ணி கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா 1 சொம்பு அளவுக்கு நம்ம தனியாக மொண்டு எடுத்து வச்சிடணும். மாவு கொட்டினதுக்கப்புறம் இந்த குச்சி வச்சு தான் கிண்டுவாங்க. அதாவது இந்த குச்சியில் வந்து கிண்டும் போது பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா மாவு நைஸாக ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரும். கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா சாப்பிட நல்லா இருக்காது. அதனால் கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நல்லா கிண்டுவாங்க. இது கூட வந்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து கிண்டணும் அப்படின்னாலும் கட்டி நல்லாவே வராமல் சூப்பராக நைஸாக களி வந்து ரெடி ஆகிடும். இதை நம்ம அப்படியே கிண்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு மேலே இருக்கிற பாத்திரம் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்காக கவக்குச்சி வச்சு நல்லா அதை அழுத்தி பிடிச்சிட்டு தான் களி கிண்டுவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த குச்சியை வச்சு கிண்ட கிண்ட அந்த தேக்ஸா வந்து அடுப்பில் வந்து நகர்ந்துட்டே இருக்கும், சரியாக நம்மளால் களி கிண்ட முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் போல் நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கட்டி இல்லாமல் களி வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வந்து வெந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா தண்ணி, அந்த தண்ணி இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுணும். தண்ணி திரும்ப நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் தான் திரும்ப கிண்டணும். இந்த கேப்பில் வந்து களிக்கு நம்ம என்ன குழம்பு வைக்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் அது கூட வந்து நெத்திலி கருவாடும் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். இந்த களிக்கு வந்து இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் களி வந்து கரைச்சி குடிக்க தான் எனக்கு பிடிக்கும். குழம்புல சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த மாதிரி மட்டன் இல்லைனா கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிற குழம்பா இருந்துச்சுன்னா களியில் போட்டு சாப்பிட்டுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து களியில் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா பிடிக்குமா இல்லை தயிர் ஊற்றி கரைச்சி குடித்தா பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழம்பு எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண் சட்டி எடுத்துகிட்டு அது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டேன். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெத்திலி கருவாடும் உருளைக்கிழங்கும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி இஞ்சி பூண்டு இதை 3 சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டு அதில் எடுத்து ஊற்றி நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தூள் மிளகாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா பரட்டிட்டு தேங்காய் கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டு நல்லா அரைச்சி இதில் ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு தண்ணிலாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். நான் வந்து உள்ள குழம்பு வச்சுட்டேன். அத்தை வந்து அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி அந்த குச்சியில் வச்சு கிண்டும் போது பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா சூப்பராக வந்து களி ரெடி ஆகிடும். இதுதான் முறையாக செய்கிற களி ரெசிபி. கிராமத்தெல்லாம் இப்படி தான் செய்வாங்க. மாவு கொட்டின உடனே கிண்டி இறக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாவு வந்து சரியாக வேகாது. அது சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு சேராது. இந்த மாதிரி நல்லா வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஃபைனலாக களி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டாங்க. கரண்டி எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் தொட்டு தொட்டு களியை வந்து மூட்டி வச்சுட்டாங்க. அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா களி ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் போல் நல்லாவே ஹீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பயே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் உடனே சாப்பிட்டுக்கலாம். மாமா வந்து கொஞ்சம் வெளியில் போயிருக்கிறாரு, அவர் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால களி கிண்டுனாவே இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருவாங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால கொரியர் ஆஃபீஸுக்கு போயிட்டு அப்படியே சந்தைக்கும் போயிட்டு வந்துடலாம், வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் சந்தைக்கு போயிட்டு அங்கே போய் கொஞ்சம் தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா தர்பூசணி ஒரு பழம் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடையில் நிறுத்தி வாங்கினோம். கிலோ வந்து 25 ரூபான்னு சொன்னாங்க. 4 கிலோ நிற்கிற அளவுக்கு ஒரு பழம் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டோம். சந்தையில் போய் காயெல்லாம் ரொம்பவே சீக்கிரமாக வாங்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவங்களோட கொஞ்சம் நேரம் நின்று பேசிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும். இன்றைக்கி வீட்டுக்கு வரதுக்கு 9 மணி போல் ஆகிடுச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் காத்தோட்டமாக உட்காந்து என்னுடைய கணவருக்கும் களி போட்டு கொடுத்துட்டேன். நானும் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. களியோட டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. வெளியே அந்த இயற்கை காத்தோடு உட்காந்து சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மாடியில் போய் எல்லாம் படுத்துக்கிட்டோம். சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால உள்ளே படுக்கவே முடியல. அதனால் மாடியில் போய் படுத்துக்கிட்டோம். விடிகாலம் பார்த்தீங்கன்னா 4:20க்கு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். ஜெய்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசியாக இன்றைக்கி எந்திரிக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு நான் மட்டும் வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசலுக்கு சாணியெல்லாம் தெளிச்சிட்டேன். ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, வாசல் கூட்டிட்டு அதுக்கப்புறம் சாணி தெளிக்காதீங்க, சாணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசல் கூட்டுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வாசல் கூட்டிட்டு அதுக்கப்புறம் தான் சாணி தெளிப்பாங்க. சரி இன்றைக்கி கொஞ்சம் மாறுதலாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வாசலுக்கு சாணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசல் கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பக்கம் வாசலுக்கு நான் சாணி தெளித்து கூட்டிகிட்டு இருந்தேன். மறுபக்கம் வந்து அத்தை கடைக்கு முன்னாடி சாணி தெளித்து கூட்டிகிட்டு இருந்தாங்க. அத்தை வந்து கொஞ்சம் சாணி பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து கெமிக்கல் அப்படிங்கிறதுனால எனக்கு பிடிக்காது, நான் யூஸ் பண்ண மாட்டேன். அவங்ககிட்டையும் சொல்லுவேன், ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. குழந்தைங்களாம் இருக்கிறதுனால நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அவங்க கேட்குறதில்ல. சரின்ட்டு நான் வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுப்பில் வந்து சாப்பாடு பருப்பெல்லாம் வச்சு விட்டுட்டு கீரை எடுத்துகிட்டு வெளியில் வந்து ஃப்ரீயாக உட்காந்து கில்லான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு தண்டு கீரை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் அரிக்கீரையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த அரிக்கீரை வந்து அத்தை வீட்டுக்கு கொடுத்துட்டு சிகப்பு கீரை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை கீரை வந்து எவ்வளோ சேஃபாக வச்சுருந்தாலுமே ரொம்ப வாடி போயிடுது. அதை வேஸ்ட்டு பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அத்தையிட்ட கொடுத்துட்டேன். அடுப்பறையில் வந்து நம்ம நிற்கவே முடியல, அந்த அளவுக்கு வேர்க்குது. அப்படிங்கிறதுனால ஹாலில் ஃபேன் போட்டு உட்காந்துருந்தேன். குட்டிமாவுக்கும் ஜெய்குட்டிக்கும் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால 2 பேரும் படிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களோட கூட உட்காந்து அவங்க படிக்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஜெய்குட்டி வந்து அம்மா நான் படித்ததை வந்து நீங்கள் கேளுங்கன்னு சொல்லியிருந்தான். சரின்ட்டு நானும் அவன்கிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தேன், ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் அம்மாட்ட சொல்கிறது தான் எனக்கு ஞாபகம் வரும். நான் ஸ்கூல் படிக்கும் போது ஏதாவது கொஸ்டின் ஆன்சர்னால் எங்கள் அம்மாவை கேட்க சொல்லிட்டு நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன். நைட்டு வந்து டைம் ஆகிடுச்சு அப்படின்னா காலையில் நேரமாக எழுப்பிடுமான்னு சொல்லிட்டு படுத்துடுவேன். அம்மா எழுப்பிடுவாங்க, ஆனால் நான் எந்திரிக்க மாட்டேன். அடுத்த நாளும் அதே மாதிரி சொல்லுவேன், இல்லை நான் கண்டிப்பாக எழுப்பிட மாட்டேன், நீ எந்திரிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லுவாங்க. இல்லைம்மா கண்டிப்பாக நான் எந்திரிச்சிக்கிறேன் ப்ளீஸ்மான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு குச்சி எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு நான் எந்திரிக்கலாம் என்னை அடித்து எழுப்பிடுமோன்னு சொல்லுவேன். ஆனால் எங்கள் அம்மாவும் அதே மாதிரி சொல்லி பார்த்துட்டு அடிப்பாங்க. அப்போ உடனே அம்மாட்ட பயங்கரமாக சண்டைக்கு போயிடுவேன். ஏன்னா காலையில் டைமில் தூக்கம் அதிகமாக வரும் இல்லைங்களா, ஏதோ ஒரு வேகத்தில் சொல்லிடுவேன் அடித்து எழுப்பிடுமான்னு சொல்லிட்டு. காலையில் எந்திரிக்கல அப்படிங்கும்போது அம்மாவுக்கு டென்ஷன் ஆகிடுவோம். அடுத்த டைம் வந்து எழுப்பிடுங்கம்மானா கண்டிப்பாக அம்மா எழுப்பிடவே மாட்டாங்க. ஜெய்குட்டி என்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவான். அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நான் செய்கிற மாதிரியே இருக்கும். பருப்பில் கீரையெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெங்காயம், அது கூட தக்காளி, வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக சாம்பார் தூள் போட்டு நல்லா வதக்கி கடைஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவரைக்காயில் முட்டை போட்டு பொரியல் செஞ்சுட்டேன். மதியத்துக்கு நம்ம வந்து களி வந்து கரைச்சி குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு நேற்று கிண்டன களியை வந்து தண்ணியில் கொஞ்சம் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஜெய்குட்டிக்கு இன்றைக்கி காலையில் எக்ஸாமு, அதனால் அவனும் ரெடி ஆகிட்டு இருந்தான். குட்டிமாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் அப்படிங்கிறதுனால அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. 2 பேர்த்துக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி சூப்பராக வந்து ஸ்கூல் ரெடி பண்ணி அனுப்பி விட்டாச்சு. ஜெய்குட்டி வந்து காலையில் எக்ஸாம் முடிச்சுட்டு மதியானம் வந்துடுவாங்க. ஜெய்குட்டி எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் சரி வந்துட்டு வெயிலேருந்து வந்திருக்கா நம்ம வந்து களி கரைச்சி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். களியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூட கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அதை கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் களியில் வந்து கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கிட்டேன். நிறையவே ஊற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஜெய்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் பிடிக்காது. ஆனால் அதே மாதிரி விட்டுறக்கூடாது இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவனுக்காக கொஞ்சமாக தயிர் ஊற்றி ஃபஸ்ட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவன் குழந்தையிலேருந்தே பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத விடவே அவனுக்கு அது சேரலை, அதனாலே அவன் சாப்பிடாமல் விட்டுட்டான். இருந்தாலும் இந்த சம்மருக்கு வந்து கொஞ்சமாவது நம்ம தயிர் மோர்லாம் எடுத்துக்கணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றி நல்லா கலந்துட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் ஊற்றி கொடுத்துட்டேன். என்னோட கணவர் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் எல்லாம் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு இருந்தார். சரின்ட்டு அவருக்கும் ஊற்றி கொடுத்துட்டேன். ஜெய்குட்டிக்கும் கொடுத்துட்டு நானும் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சைடிஷாக வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல் இருந்துச்சு. அது கூட வந்து ஊறுகாய், கொஞ்சமாக முறுக்கு இதெல்லாம் இருந்துச்சு. இது கூட வந்து மோர் மிளகாய் இருந்தால் இன்னமும் சூப்பராக இருந்திருக்கும். அவரைக்காய் பொரியலே வந்து பார்த்திங்கன்னா ஜெய்குட்டி ஸ்கூல் விட்டு வந்தோடனே அதில் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் போட்டு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி எடுத்து வந்துட்டான். நான் வந்து நைட்டு சாப்பிட்றத விடவே இந்த மாதிரி கஞ்சியில் குடித்தது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நைட்டு வந்து குழம்புல களி சாப்பிட்டேன். இப்போ மதியம் இப்படி கரைச்சி குடிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஹேர் எல்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன்.
இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபாலு, டேண்ட்ரஃபு, முடி உதிர்வு பிரச்சனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செமட்ட முடியெல்லாம் வந்துட்டு பிளாக் ஆகும். இளநரை முடிக்கும் இது வந்து நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். முடி வந்து கருங்கருன்னு நல்லா அடர்த்தியாக நீளமாக வளரும். யாருக்கெல்லாம் இந்த ஹேர் ஆயில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் என்னோட கணவர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஒரு 1.5 கிலோ போல் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து குழந்தைங்களுக்கு பொரிச்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட மசாலாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த மசாலா பேர் வந்து பார்த்தீங்கன்னா மணக்காடு மசாலா. இது வந்து சேலம் மாவட்டத்தில் தான் மேக்ஸிமம் நிறைய கிடைக்கும். ஏன்னா இது பிராண்டட் கிடையாது. இதோட பேர் மணக்காடு மசாலான்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து மேக்ஸிமம் லூஸில் தான் அதிகமாக கிடைக்கும். உங்கள் ஊர்லேயும் இந்த மசாலா கிடைக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மசாலா நம்ம சேர்த்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா சில்லி கடையில் செய்கிற மசாலா வாசனை அப்படியே இருக்கும், டேஸ்ட்டும் அதே போல் இருக்கும். இதில் வந்து நம்ம உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் இந்த மாதிரி எதுவுமே நம்ம கலக்க தேவையில்லை. ஒரு 1/2 கிலோ கறி மட்டும் தனியாக எடுத்து இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து 2 மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து கிரேவி மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். கிரேவி செய்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த பாத்திரத்தில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வாரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒட்டுக்கா சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன். அன்னன்னைக்கு குழம்புக்கு அப்பப்போ அரைக்க டைம் இருக்காது அப்படிங்கிறதுனால ஒட்டுக்கா அரைச்சி இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கெட்டு போகாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அது கூட வந்து சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி பழம் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அலசி எடுத்து வச்ச சிக்கனையும் சேர்த்துட்டு சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு வந்து நம்ம தேவையான பேஸ்ட் வந்து எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். சாந்து அரைக்க ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கசகசா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். சமைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறிக்கும். இல்லைனா சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா ஊறிடும். இந்த தேங்காயும் அந்த கசகசாவையும் நல்லா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சிக்கன் மசாலா, அது கூட வந்து கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு நல்லா இதை பரட்டி எடுத்துக்கணும். அது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய் விழுதி இதில் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கிரேவி மாதிரி தான் செய்கிறோம். அதனால் தண்ணி ஊற்றிக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க விட்டுடலாம். காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் வந்து குழந்தைங்க அதிகமாக காரம் சாப்பிட்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுனால காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கிட்டேன். குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்கும் போதே மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ஊற வச்ச அந்த சிக்கனை போட்டு பொரிக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த ஊற வச்ச சிக்கனை இதில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். நம்ம சிக்கன், மட்டன், இந்த மீன்லாம் பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் கம்மியாக பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா சிக்கன் பொரிக்கிற எண்ணெய் மற்ற குழம்பு ஊற்றினாலும் அதே ஃப்ளேவராக தான் இருக்கும். அதனால் நம்ம கம்மியாக ஊற்றி பயன்படுத்திக்கலாம். டைம் தான் கொஞ்சம் கூட எடுத்துக்கும், இருந்தாலும் பரவாயில்லை, எண்ணெயை நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். இதே போல் மீதி இருக்க சிக்கனையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு வெள்ளம் ஃபுல்லாக முடிச்சுட்டு வெளியில் போய் பாய் போட்டு காத்தோட்டமாக உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு குழம்பு சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் அத்தையை கூப்பிட்டு நீங்கள் குழம்பு ஊற்றிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க குழம்பு ஊற்றிட்டு போயிட்டாங்க. நாம் கொடுத்தோம் அப்படின்னா கூடமே அவங்களுக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகும். அதனால் எப்போ சமைச்சாலுமே நீங்களே வந்து எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்றவன் அதேமாதிரி சாப்பாடு குழம்புலாம் அவங்களே வந்து போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மற்றபடி ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அவங்க வரப்போ எடுத்துகிட்டு போவாங்க. இல்லை அவங்க வரல அப்படின்னா நாங்களே எடுத்து கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். குழம்பு வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்களா தான் வந்து ஊற்றிட்டு போகணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்க ஊற்றி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சப்போஸ் நம்ம கம்மியாக கொடுத்தா கூட கொஞ்சம் ஃபீல் ஆகிடும். அதனால் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்களே வந்து ஊற்றி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஜாலியாக வெளியே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய கணவர் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கிறாரு. அதனால் அவரை வந்து எங்களால் கவர் பண்ண முடியல. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இன்றைக்கும் போய் மாடியில் படுத்து தூங்க ரெடி ஆகிட்டோம். இந்த வாரத்தில் திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.